கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லோரையுமே இந்த புதிய மாதத்துல முதலாவது நாளை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ரொம்ப அழகா கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நல்லபடியா கஷ்டம் நடத்திட்டு வந்திருக்காரு. அது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும். ஆமீன். அப்பா ஆண்டவரே, அப்பா கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை ஆண்டவரே எவ்வளவு அருமையாக நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவைகளை சந்தித்த ஆண்டவரே, அந்த பிரச்சனை போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. இப்போதும் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த புதிய மாதத்துக்குள்ள வரும்போது ஆண்டவரே அப்பா நீர் அப்பா ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்களே ஆளுகை எடுத்து அது வழி நடத்தும் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எல்லா காரியங்களையும் உண்மையே அப்பா முன்வைத்து நாங்க நடக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். ஸோ இப்போதும் நம்ம ஆராதனை பண்ண போகிறோம். நம் கர்த்தர் நம்ம அவருக்கு எவ்வளோ இது பண்ணாலுமே அவருக்கு நன்றி சொல்றத பத்தாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவர் அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு. அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றதுக்கு, அதாவது இன்ஃபினிட்டியா நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ சின்ன காரியங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் எவ்வளவு இது இருந்தாலுமே அவர் நமக்கு உதவி செஞ்சு இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம எல்லோருமே நன்றி நிறைந்த இதயத்தோட இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மீண்டும் சொல்லுவோமாக. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரதிலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. இந்த வரியை நம்ம திருப்பி பாடுவோம். என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. எல்லாரும் என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்,
என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனே சுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர். கைகளை உயர்த்தி என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆம் ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவரே வல்லவர் ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா. உன் கோடான கோடி நன்றி 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 அப்பா ஆண்டவரே அப்பா. அப்பா எத்தனையோ நேரங்கள் அப்பா எங்க கால்கள் சறுகிடும் நேரத்தில் நீர் ஆண்டவரே அப்பா உங்க கிருபையான எங்களை தாங்கி நீரே, அதுக்காக நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா சிபிக்கியான் தலரமா செபேத்தியா தலரபா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எத்தனை தோள்கள் சுமந்திரி நடந்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, அதை புரிய வைத்ததுக்காக நன்றி அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா காரியங்களும் நீர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கீர் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் சரி ஆண்டவர், எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவரே அப்பா எங்கள் கூட இருந்த ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்திருக்கீர், எங்களை பாதுகாத்திருக்கீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம் பாவங்கள் போக்குறதுக்காக இயேசு அப்பா இந்த உலகத்தில் வந்தார். அவர் தன் ஜீவனையே கொடுத்து நம் பாவங்கள் எல்லாம் போக்கி விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இப்போதும் நம்ம யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பார்த்தோம்னா குமாரனை அவர் ஒருத்தர் நம்ம உலகத்துக்கு அனுப்பி, பிதானவர் குமாரனைய இந்த உலகத்துக்கு அனுப்பி நம் பாவங்களும் கழுவுறதுக்காக, நம்மள பாவங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக அவர் அனுப்பி தன்னோட ஒரே குமாரன் அவர் தன்னோட உயிரை, ஜீசஸ் அவரோட உயிரை கொடுத்திருக்காரு நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. சோ நம்ம எல்லாரும் இதை நினைச்சு சந்தோஷப்படணும். யாருமே நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட சாபங்கள் தீர்க்கறதுக்காக யாருமே தன்னோட உயிரை யாருமே கொடுத்ததில்லை. ஆனா நம்ம இயேசு அதை கொடுத்திருக்காரு. எதுக்காக? இந்த ஒவ்வொரு இந்த பாடி எல்லாம் வரும், ஆனா அதெல்லாம் மேற்கொள்ளறதுக்காக, அந்த பாவங்களை மேற்கொள்ளறதுக்காக, அந்த உலகத்தில் இருக்க பாவங்களை மேற்கொள்ளறதுக்காக அவர் தன் உயிரை பலி கொடுத்து நம்மளோட பாவங்களை, நம்மளோட சாபங்களை நீக்கிவிட்டார். ஆமேன். ஓ நன்றி. இப்போ நிறைய பேர் நான் பாவத்துல மாட்டிக்கொண்டு இருக்கேனே, இந்த பாவத்துல விடுதலை வர மாட்டேங்குதே, நான் கர்த்தர் கிட்ட நெருங்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நம் பாவங்களை போக்கவும், நம் சாபங்களை நீக்கவும் இந்த பூமிக்கு வந்தார், தன் உயிரை கொடுத்தார். அவர் தன் உயிரை கொடுத்து நம் பாவங்களையும் நம் சாபங்களை போக்கி விட்டார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா,
மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே லோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. மறுபடியும் ஃப்ளோவாக, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, கைகளை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆம் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா, எங்கள் பாவங்களை போகும் சாவுகள் நீக்கும் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், அதுக்காக நன்றி அப்பா. இந்த சர்வீஸை பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்க பாவம் உங்க சாபங்கள் போகவில்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்க பாவங்களை தீர்த்து விட்டார், அவர் உங்க சாபங்களை நீக்கி விட்டார். நம்புங்க. ஹல்லேலூயா. சிபித்தியான் தல ரபா கா தல ரபா. கர்த்தரோட நான் தூரம் போகிற மாதிரி இருக்கேனே, என்னால கர்த்தர்கிட்ட நெருங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு சந்தேகத்தோட இருக்கீங்க. கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிச்சுட்டார். அவரும் பாவங்களை சாபங்களை நீக்கிறதுக்காக தன் உயிரை அவர் பலியிட்டார். அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. சிபிக்கியான் தல ரபா தல ரபா, சிபிபியா தல ரபா தல ரபா. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன்,
அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன், உன் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர், உன் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. நீங்க நினைக்கலாம், நான் கட்டதும் தூரம் போய் விட்டேனே, அவர்கிட்ட எப்படி நெருங்குவேன்னு. ஆனா அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். நீங்க எல்லாருக்காகவும் அவர் காத்துட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்காகவும் அவர் காத்துட்டு இருக்கார். அவரை நோக்கி நம்ம வரும். நம் பாவங்கள்ல நம் சாபங்களை மன்னித்து விட்டாரா? ஓ சிபித்திய தலரபாபு, உமை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விலகவில்லை, உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றி, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றி. நீ நினைக்கலாம், என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு. ஆனா இல்ல, கட்டுவ தள்ளாம விடவில்லை. அவர் உங்களை அவமானப்படுத்த, அவங்க அவமானத்துல அவர் பாதுகாத்திருக்கார், உங்களை காப்பாற்று. அவர் உங்களை அவமானத்துல காப்பாத்திருக்கார். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றி நீரே அழைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டையானவருக்கு புது வஸ்திரம் தந்தீர், அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா, மகன் நான்,
உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா, என்னை விட்டு விலகாமலும் என்னை தள்ளி விடாமலும் ஆண்டவர் நீர் இருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. என்னை அழைத்து கொண்டு முத்தம் தந்தீர் ஆண்டவரே அப்பா. ஓ, அதுக்காக நன்றி அப்பா. யார் யார் கர்த்தர் கிட்ட நான் நெருங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை அழைத்து உங்களுக்கு முத்தம் தருகிறார். அவர் உங்களை தள்ளாத விடவில்லை, உங்களை அவமானப்படுத்தவில்லை. இது எல்லாத்தையும் அவர் காப்பாத்திருக்காரு. அவர் ஒரு புது வஸ்திரத்தை உங்க எல்லாருக்கும் போட்டிருக்காரு. உங்க பாவங்களை நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. அதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோட நம்ம அவர் சமூகத்து அவர்கிட்ட போய் உட்காருவோம், அவரை நெருங்குவோம். ஷிபின் தலரபா தலரா ஓ சிஹிங்கியான் தலரபா, அவர்கிட்ட நெருங்குவோமாக. என்னே சரே உம் பாதத்தில் நான் நின்று அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் நான் நின்று அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே நீரே. வேண்டுமே சுவே உம் பாதமே. போதும் இயேசுவே எனக்கு. ஓ, என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. மீண்டும் சொல்லுவோமாக. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே நீரே. வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே நீரே. வேண்டுமே சுவே உம் பாதமே.
போதுமே சுவே எனக்கு. ஓ ஆண்டவரே அப்பா, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. அப்ப நீர் வேண்டும் ஆண்டவரே அப்பா. அப்ப நீர் போதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே அப்பா, உம் பாதமே போதுமே ஆண்டவரே அப்பா. ஓ நம்ம எல்லாருமே அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் புது வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் மாத்திரமே போதும், அவர் மாத்திரமே போதும் என்று நம்ம உணர்வோம். அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். அவர் நம் சகல பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி விட்டு நம்மளை கழுவி விட்டார். நம்மளை புதிய மனிதனாக அவர் மாத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya, thank you Jesus. ஓ ஹalleluya. ஓ அவர் நம்மளை யார்கிட்டயுமே விட்டு கொடுக்கல. நம்ம எவ்வளவு நேரங்கள்ல எடறி போக நினைச்சாலும் அவர் நம்மளை சாத்தான் கிட்டயும் மனுஷங்கிட்டயும் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேய்ச்சி அரவணைச்சிங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினி தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. கர்த்தர் பாவம் இருந்த வாழ்க்கையை ஆக்கினி தீர்க்காமல் அவர் ஆதரிச்சார். அது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் உங்களை சாதனை மனுஷங்கிட்ட விட்டு கொடுக்கலையே, ஆதரிச்சீங்க. மறுபடியும் பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினி தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆட்சி தேய்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே,
விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. அவர் எவ்வளவு நல்லவர்னா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டார், நம்மளை புதிய மனிதனாக மாற்றி விட்டார். இப்போது நம்ம பாவங்களும் கழுவி விட்டு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்து அவர் நம்மளை யார்கிட்ட விட்டு கொடுக்காமல் அவருக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்லவர் அவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கடைசியாக சொல்லுவோம். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ ஆண்டவரே அப்பா, உன் பிரசனம் அளவில்லாமல் இறங்கியதுக்காக நன்றி அப்பா. அப்ப நீர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, சர்வீஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, சர்வீஸ்ல கலந்து கொள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா, நீர் அவங்க பாவங்களை அப்பா மன்னித்து விட்டு அவங்க சாம்பங்களை எல்லாம் நீக்கி விட்டு ஆண்டவரே அப்பா, அவங்களோட எல்லா பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு விட்டீர் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவரே உம்மா பக்கம் நீர் கூட்டின்னு வந்துட்டீர் ஆண்டவரே அப்பா. அப்ப நீர் ஆண்டவரே அப்பா, நீர் அவங்களை அழைத்து உமக்காக பிரயோஜனப்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் உங்ககிட்ட நெருங்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. இன்னைக்கு நீர் அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்து உம பக்கம் நெருங்க வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் அவங்களை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கலையா ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி அப்பா. நீர் நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே, அதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா திருப்பி அப்பா ஆண்டவரே இனிமே இன்னும் அதிகமாக ஒவ்வொருத்தரும் உண்மைக்குள்ள நாங்க வர ஆண்டவரே, உண்மை தேட உண்மைக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமீன். சோ கர்த்தர் நம்ம எல்லோரையும் நம்மளோட பாவங்களின் சாமங்களை நீக்கி நம்ம பாவங்கள்லாம் மன்னித்து நம்மள ஒரு புதிய மனிதனாக மாற்றிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இப்போதும் நம்ம சர்ச்சஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போவோம். நம்மளோட சபையோட சர்வீஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு ஆன்லைன் சர்வீஸ் இது நடக்கும். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டிவோஷன்ஸ் ப்ரேயர் அதெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும், அது உங்களுக்கு மெசேஜ் அந்த மாதிரி வரணும்னா இந்த டிஸ்பிளேல ஒரு நம்பர் போட்டிருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ப்ரேயர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிங்கிற பேஜை போய் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போதும் நம்ம
சர்ச் டிக்ளரேஷன் ஒன்றாக பண்ணுவோம். எல்லோரும் எழுந்து என் கூட ஒன்றாக இந்த சபையின் அறிக்கையை நம்ம படிப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுதும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு கர்த்தரோட வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். ஏசப்பா, ஆண்டவரே உங்க கொடான கொடி நன்றி அப்பா. எவ்வளவு அருமையாக நீர் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்திருக்கீர் அப்பா. ஒரு புதிய மாதத்தை நீர் காண வைத்திருக்கீர், அதுக்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்க கடந்த மாதங்களில் எவ்வளோ நியூஸ், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் நாங்க கேட்டிருப்போம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா அது எல்லாத்திலிருந்தும் ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்கி இந்த புதிய மாதத்துக்குள் நடத்தி வந்திருக்கீர், அதுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா தேவைகளால் கஷ்டப்பட்டிருக்கலாம், அந்த தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, படிப்பு காரியங்களால் கஷ்டப்படுற அந்த படிப்பை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, எத்தனை பேர் வேலையில கஷ்டப்படுற அந்த வேலையை நீ ஆஸ்வதித்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா உங்க சித்தத்தின் படி நீ அவங்க வாழ்க்கையில நீர் ஆண்டவரே அப்பா கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா உங்க நாமத்தை மகிழ்ப்படுறதுக்காக உழைக்கட்டும் ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா, ஆமென். அதே மாதிரி ஆண்டவரே அப்பா இன்னைக்கு கொடுக்க போற வார்த்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆளுகை எடுத்து ஆவியானவர் ஆளுகை எடுத்து ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை யாருக்காக போய் சேரணுமோ ஆண்டவரே அப்பா அவங்கள போய் இந்த வார்த்தை தொட, இந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா, ஆமென். இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். we had a very beautiful time of worship. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம என்ன சொல்றது, மீண்டும் அவர்கிட்ட போய் நெருங்கும்படிக்கு, மீண்டும் நம்ம இடறி போனதுல இருந்து திரும்ப அவர்கிட்ட போய் நெருங்கும்படிக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நம்ம ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒருத்தருடையும் ஆண்டவர் இடைப்பட்டிருக்காருன்னு இல்லை. நம்ம ஸ்டார்டிங்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருந்திருப்போம், ஆண்டவருக்குள்ள எவ்வளோ என்ன சொல்றது, எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அப்படியே இடறி போயிருப்போம். சில பேர் அதை உணர்ந்திருப்பீங்க, சில பேர் உணராமலே இடறி போயிருப்பீங்க. பட் இன்றைக்கு ஆராதனை வேளையில தேவன் பேசினாரு. அண்ட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா இன்றைக்கான டாபிக்கும் இட் இஸ் ரிலேட்டட் டு தட் தான். ஓகே, நம்ம இடறி போறதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம் வாங்க. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, லார்ட் we praise you Father, Lord we lift you ஆண்டவரே ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா பார்க்கிற ஒருத்தவங்களையும் ஆண்டவரை கேட்கிற ஒருத்தவங்களையும் தேவனே ஆவியான தேவனால நிரப்புவீராக ராஜா. அப்பா வார்த்தை சொல்ற என்ன உங்க பாதப்படியில நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகணும் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாமே உம் சுத்த கிருபை ஆண்டவரே ராஜா. we thank you, we praise you. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா நீர் எங்களோட இடைப்படுவீராக ஆண்டவரே ராஜா. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக அப்பா. வேத வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய அப்பா ஆண்டவரே ராஜா, ஏதாவது தடைகள் இருந்தா அந்த தடைகளை நீக்கி எங்களுக்குள்ள கிரியை செய்ய நீர் கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென், ஆமென். So முதலாவது I want to thank God for giving me this opportunity and this grace, and also I want to thank this church for giving me this opportunity. So இன்றைக்கான டாபிக் என்ன நீங்க பாத்தீங்கன்னா overcoming backsliding. ஓகே, பின் மாற்றத்தை மேற்கொள்.
இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் சிரிக்கிறத நான் பாக்குறேன். ஓகே, இந்த ஒரு சினாரியோல நம்ம எல்லாருமே இருந்திருப்போம்ல, பின்மாற்றம் இல்ல இருந்துகிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே இடர்னவர்கள் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படி இருந்திருப்போம். ஏசப்பா நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதாவது நம்ம அவர் மேல அவ்வளவு பைத்தியமா இருந்திருப்போம் இல்ல, மோர் தேன் அ லவ்வர். நம்ம வந்து அவர் மேல அவ்வளோ ஒரு மாதிரி உரிமை பாராட்டிக்கிட்டு, எனக்கு என் தகப்பன் தான் எல்லாம், அவர் தான் எல்லாம், அவருக்காக நான் எதையோ செய்வேன், ரத்த சாட்சியா மரித்து போவேன், இப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேசியிருப்போம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல. இப்ப அது என்னாச்சு? வாட் ஹேப்பன்ட்? ஓகே, பின்மாற்றம்னா என்ன, பேக் ஸ்லைடிங்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரீலாப்ஸ், ஒரு ரிவர்ட் ஆறது. அதாவது ஒரு காரியத்துல இருந்து நம்ம விலகி வந்திருப்போம், ஒரு கெட்ட விஷயத்துல இருந்தே நம்ம விலகி வந்திருப்போம். சொல்லுவாங்களே இந்த ஹி ரீலாப்ஸ், இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரீலாப்ஸ்னா என்ன, திரும்ப அந்த பழைய அந்த ட்ரக் அடிக்டுக்கே போயிட்டான், இ பிகேம் அ ட்ரக் அடிக்ட் அகேன் அப்படின்ற மாதிரி. நம்ம கெட்ட வழியில ஒரு பாவமான வாழ்க்கையில இருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டு நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். பேக் ஸ்லைடிங் ஆகிறது என்னன்னா, திரும்ப நம்ம அந்த வழியை சூஸ் பண்றோம். ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா, we are falling from the grace of God அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தேவனோட கிருபையை பெற்றுக்கொண்டோம், திரும்ப நம்ம பின்மாற்றத்துல போறதுனால திரும்ப அந்த கிருபை விட்டு நம்ம விலகுறோம். அது மட்டும் இல்ல, we are leaving the straight and narrow road for the wide gate. அந்த நெருக்கமான பாதையை விட்டு அந்த விரிவான பாதையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு போறோம். நெருக்கமான பாதை எது, விரிவான பாதை எது? I want answers. நெருக்கமான பாதைனா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும், போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். What is that metaphorically? It's like following Christ. Exactly. And his ways. Yes. So narrow is the gate to heaven அப்படின்னு சொல்லி இருக்கு. கரெக்டா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வரைக்கும். ஓகேவா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சோ கேட்டுக்கு லைக் இங்கிலீஷ்ல என்னவா இருக்குன்னா, the gate that leads to destruction. ஓகே, டிஸ்ட்ரக்ஷன், கேட்டுக்கு நம்மளோட அழிவுக்கு லீட் பண்ற வழியோ விரிவா இருக்கு. அதுல நம்மளுக்கு இடுக்கமா இருக்காது, நெருக்கமா இருக்காது, ஜாலியா நம்ம பாட்டு போயிட்டு வரலாம். ஆனா இதே ஜீவனுக்கு, இட்டர்னல் லைஃப்க்கு லீட் பண்ற வழி எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கு. ஓகே, நேரோவா இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்ன தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு இந்த வழி நெருக்கமா இருந்ததா? நம்மளுக்கு வந்து அப்படியே கன்ஜஸ்டடா நம்மள நெருக்கிற மாதிரி இருந்ததா? இல்லையே, இட் வாசன்ட் லைக் தட். கரெக்டா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படி இல்லவே இல்லை. ஸோ எப்போ நம்ம வந்து அந்த நெருக்கமா, அந்த ஒரு நேரோவா ஃபீல் பண்றோம் அப்படின்றதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் மூமெண்ட். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நானும் I'll close my eyes. Remember the day of your salvation. ஒரு செகண்டுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஜாயஸான நாளா அது இருந்தது. எவ்வளோ யூ வர் so happy that ஏசப்பா இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஏதோ இந்த உலகத்தையே ஜெயித்த ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் இருந்தது. கரெக்டா? we had that feeling, right? ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் we had that feeling. நம்ம சொல்லியிருப்போம் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் எக்காரணத்து கொண்டோ நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன் ஏசப்பா, எக்காரணத்து கொண்டோ நான் இடரவே போறதில்லை ஏசப்பா, எக்காரணத்து கொண்டோ ஏசப்பா நீங்க மட்டும்தான் எனக்கு முதலாவது நம்ம சொல்லியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம தேவ பாதத்திலே விழுந்து கடந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம தேவன் தான் எனக்கு எல்லாமே நம்ம இருந்திருப்போம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிமெம்பர் த ஓல்ட் டேஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா நீங்க தான் எனக்கெல்லாம். நம்ம வாயை திறந்தாலே வேத வசனங்கள் தான் வந்திருக்கும். தெரியுதோ இல்லையோ, வாயை திறந்தாலே வேத வசனங்கள் தான் வந்திருக்கும். வாயை திறந்தாலே ஏசப்பாவோட பாட்டு தான் வந்திருக்கும். விட்டா 24/7 we would have been listening to gospel songs. ஏசப்பாவோட பாட்டே நம்ம கேட்டுட்டு ஏதோ ஒரு மிதக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போ ஏன் அந்த மிதக்கிற ஃபீலிங் பொத்துன்னு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு? வை? பிகாஸ் நம்ம பின்மாற்றத்துல போயிட்டோம் இல்ல. நம்ம ஜாலியா, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல்யாணம் ஆன புதுசுல இந்த ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கும். நான் வேற காரியத்தை சொல்லல, ஹனிமூன் பீரியட்னு சொல்றது அந்த சந்தோஷமா அவங்க வந்து என்ன யூனோ தெல் பி வெரி க்ளோஸ். நிறைய டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க, நான் உன் கூட இருக்கேன், நான் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு. ஒரு பீரியட்ல when reality hits, okay, when reality hits கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்குன்னு ரெண்டு பேரும் நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா அந்த தி வே தே ஷோ லவ், தி ப்ரையாரிட்டைசிங், அதெல்லாம் சில அப்படியே மாறும். கரெக்டா? பட் அதே தான் நம்ம ஆண்டவர்கிட்டயே ஃபாலோ பண்றோம். டு யூ திங்க் தட் இஸ் ரைட்? நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் இல்ல. இந்த இட்டர்னல் லைஃபே கொடுத்தது ஆண்டவர் நம்மளுக்கு. இப்போ நம்ம இஃப் வி ஆர் ஏபிள் டு பிரீத், அதை கொடுத்ததே ஆண்டவர். அவரையே விட்டு நம்ம விலகும் போது where we are getting wrong, எங்க நம்ம இடர்றோன்றதை நம்ம யோசிக்கணும். ஓகேவா? you would have never felt, அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு அந்த வழி, தேவனை பின்பற்ற வழி நம்மளுக்கு நெருக்கமா இருக்குன்றத நம்ம உணர்ந்து கூட இருந்திருக்க மாட்டோம். இத்தனைக்கும் சொல்ல போனா நெருக்கமா இருக்கிறப்போ நம்மளுக்கு நெருக்கமா இருக்குதுன்றதை பார்த்து நம்ம இன்னும் சந்தோஷம் தான் பட்டிருப்போம். அதாவது we would be feeling special. இந்த உலகத்துல எல்லாருக்குமே கிடைக்காதது எனக்கு ஒண்ணு கிடைச்சிடுச்சு, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுல நிலைத்து நிற்பேன், நான் இதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு. ஸோ வாட் சேஞ்ச்? இவ்வளவு சந்தோஷமா இருந்த நம்ம என்னாச்சு? சடனா என்னாச்சு? த பிகினிங் டேஸ் ஃப்ரம் யோர் சால்வேஷன் ஆர் கொஞ்சம் குறிப்பிட்ட மாதங்கள் இல்ல குறிப்பிட்ட வருஷங்கள்ல நீங்க நல்ல ஆண்டவரோட நெருக்கமா இருந்திருப்பீங்க. பட் சடனா என்ன இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபெலோஷிப் அவர் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். யூ ஹவ் ஸ்டார்டட் ரிசீவிங் காட்ஸ் பிளெஸிங். அவரோட பிளெஸிங்ஸை நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வேலை, நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்க கெரியர்ல ஒரு ஷிஃப்ட், ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும். ஒரு மினிஸ்ட்ரி காலிங் உங்களுக்கு வந்திருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்டடி ரிலேட்டட் திங்ஸ், இல்லைன்னா மேரேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் இன் யோர் லைஃப் நீங்க போகும்போது, அந்த பிளெஸிங்கை கொடுத்ததே ஆண்டவர் தான். போகும்போது நம்ம கொஞ்சம் தேவனை விட்டு லைட்டா விலக ஆரம்பிப்போம். ஓகே, ஒண்ணுமே இல்லாத நேரத்துல கூட நம்ம தேவனோட பாதத்திலே விழுந்து இந்த நம்ம ஒரு பிளெஸிங்கா வரும்போது தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவோம். இன்னொன்னு, தேவன்கிட்டயே நம்ம போய் சொல்லுவோம், நீங்க தானே எனக்கு இந்த பிளெஸிங்கை கொடுத்தீங்க, அதனாலதான் என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. So remember always, first and foremost thing is, during your salvation period நீங்க பண்ண ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும்னா, the fellowship that you had with Jesus, அது டிட்டோரியேட் ஆக ஆக நீங்க தேவனை விட்டு தூரம் போக போக you are reaching the point of backslide, ரீலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, the fellowship gets a big hit. ஓகே, ஸோ என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்குற ஒரு பிளெஸிங்கையும் நீங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஒரு பெரிய ஒரு ஹிட்டை நீங்க வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, you will fail to prioritize. ஓகே, you will fail to prioritize. அதாவது prioritizing is a very big game. ஓகேவா? It's a very big game. அது if you rightly handle it, you will win. Okay, so prioritize first வரும்போது என்னன்னா, we need to prioritize our life with God, our time with God. But when we miss that, we have a big blow in our life. நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்துக்கு நேரா நம்மளே நம்ம வந்து வழியை உண்டாக்கிக்கிட்டு போறோம். அதுதான் உண்மை. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. சால்வேஷன் பீரியட்ல ஆண்டவரோடய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா யூ ஸ்டார்ட் ரிசீவிங் பிளெஸிங்ஸ். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அதுவே ஒரு எக்ஸ்கியூஸா சொல்றீங்க. ஃபெலோஷிப் டைம் கம்மி ஆகுது. ஃபெலோஷிப் டைம் கம்மி ஆக ப்ரையாரிட்டைஸ் பண்றதும் கம்மி ஆகிக்கிட்டே போகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் டைம் எக்ஸ்கியூசஸ், யூ ஸ்லோலி புஷ் காட் பேக் அண்ட் ஸ்பெண்டிங் டைம். இந்த டைம் இல்லை ஏசப்பா, இந்த டைம் இல்லை எனக்கு, நான் இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டேன், எனக்கு இப்பெல்லாம் முந்தி மாதிரி டைமே இல்லைன்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேவனை பின் சீட்டுக்கு விட்டா நம்ம வந்து அந்த வாகனத்தை விட்டு அவரை வெளியில தள்ளிடுறோம். அவர் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஸ்லோவா அது ஃபேட் ஆயிட்டே போயிடுது. அடுத்து நம்ம தேவன் கூட இருக்கிற ஃபெலோஷிப் கம்மி ஆகுறதுனால திரும்ப நம்ம உலகத்தோட ஃபெலோஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். உலகத்தோட ஃபெலோஷிப் பண்றதுனால நம்மளோட பழைய உலகத்தின் கிரியைகளுக்கு நம்ம போயிடும். Do you understand what I just said? Since the fellowship with God is getting less, our fellowship with the world is getting more, and we are hitting the same road which we were saved before.
எதுல இருந்து நம்ம காப்பாத்தப்பட்டோமோ திரும்ப அதுலயே நம்ம விழுந்துரும். ஸோ த ஃபெலோஷிப் வித் காட் இஸ் ப்ரையாரிட்டி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் எல்லாமே. நம்ம தேவன் கிட்ட நெருங்க முடியாம போற நேரத்துல, தேவன் கிட்ட நம்ம நெருக்கமா இல்லாத நேரத்துல நம்ம மத்ததுக்கு நெருக்கமாயிடுறோம். இல்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்ல தி வாட் டு சே தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ட்ரைங் டு கெட் நியர் அஸ். ஸோ சரி, ஒரு நாள் நம்ம ப்ரே பண்ணாம விட்டுறோம், ஒரு நாள் நம்ம ஃபெலோஷிப் பண்ணாம விட்டுறோம். அட்லீஸ்ட் த நெக்ஸ்ட் டே வி ஷுட் கோ, இசப்பா சாரி நான் திரும்ப உங்க பிரச்சனத்துக்கு வந்துட்டேன். அதுவே பழகிடுச்சுன்னா நம்ம பாவத்துக்கு பழக்கமாயிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதுல இருந்துதான் நம்ம மீண்டு வந்தோன்றதே நம்ம மறந்துட்டு அதே சேத்தை நம்ம பூசிக்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த சேரு நாறுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஆனா அந்த சேத்துல இருந்துதான் ஆண்டவர் நம்மளை எடுத்து கழுவி அழகா நம்மள இது பண்ணாரு. இன்னைக்கு பாடுமே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. திரும்ப அந்த பாவத்துக்கு திரும்ப அந்த சாபத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அழகா போய் சேர்ந்துடுறோம். உண்மையாவே சொல்ல போனா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன சொன்னேன், சில பிளெஸ்ஸிங்ஸ்னால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கூட விலகிடும். சில கேசஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்னால அந்த ஃபெலோஷிப் நம்ம விட்டுறோம். ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஒரு ஹெல்த் கிரைசிஸ், கெரியர்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ சில புயல்னால நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன ப்ரே பண்ணிட்டோம், என்ன ஸ்டார்டிங்ல ஜாலியா இருந்தது இப்போ ஒழுங்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகிக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம தேவன் கிட்ட இன்னும் தான் நெருங்கணுமே தவிர அவரை விட்டு விலகக்கூடாது. சேம் அப்ளைஸ் ஃபார் பிளெஸிங். பிளெஸிங் கிடைக்கும் போது தேவன் கிட்ட தான் நெருங்கணுமே தவிர தேவனை விட்டு நம்ம தூரம் போகவே கூடாது. இந்த பிளெஸிங் என்ற காரியத்துல நான் ஊழியத்தையும் சொன்னனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நிறைய நேரத்துல ஈவன் மினிஸ்ட்ரி கேன் பி அ பிக் என்ன சொல்றது பிக் பேரியர் for you to not get closer to God. ஊழியமும் நீங்க தேவன் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு ஒரு தடையா இருக்கலாம். எப்படின்னு நான் சொல்றேன், எப்படி நம்ம இந்த கார்பரேட் ஜாபுக்கு எனக்கு வேலை 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 வேலைன்னு சொல்றோமோ, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஊழியம் 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 சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க கூட மாட்டோம். நம்ம ஸ்டார்டிங் சால்வேஷன் சேவான புதுசு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில காரியங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்போம்ல, அதை வச்சுட்டே நம்ம ஊழியத்தை ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். டெய்லி அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்ளணும், டெய்லி அந்த புது தயவை பெற்றுக்கொள்ளணும், டெய்லி புது ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளணும், டெய்லி புது அனாயிண்டிங் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றத நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். வில் கெட் பிஸி. ஸோ த பிக் ஹிட் fellowship, when the fellowship with God gets less, the fellowship of the world becomes higher. அப்படி நம்ம திரும்ப உலகத்தோடு ஒத்த விஷம் போடும்போது பின்மாற்றத்துல போயிடும். So what changed? You stopped having the fellowship with God. Just ரியலைஸ் இட். நம்ம ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லைடிங் என்னன்றதுன்னு பார்த்தோம், கரெக்டா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சேவான புதுசுல அந்த நேரோ கேட், அந்த நெருக்கமான வழி நம்மளுக்கு நெருக்கமாவே தெரியல. இப்போ நம்மளுக்கு நெருக்கமான வழி ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, we are not spending enough time with God. நம்ம தேவனோட நெருக்கமா இருக்கும் போதுல அவர் நம்மளை அப்படியே கை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு எதுவே பாம்பு வந்தா என்ன, தேல் வந்தா என்ன, நெருப்பு வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, தண்ணி வந்தா என்ன, அவர் நம்ம கையை பிடிச்சிட்டு அழகா நடத்திட்டு போயிட போறாரு. So this has changed. If you have your diary right, what changed? Your fellowship with God has become less. So you need to change it. You need to change it. Agreeயா? இது ஏன் தெரியுமா நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன்? I've gone through this backsliding. இது ஒரு காலத்துல ஏசப்பா என் மூஞ்சி ஃபுல்லா அந்த ஒரு ஜாய், அந்த ஜாயை யாராலையும் பறிச்சிருக்கவே முடியாது. nobody can ever dare to steal the joy from me. ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே, ஏசப்பா தான். இந்த காலத்துல I step into ministry. ஒரு பாயிண்ட்ல ministry became my idol. நான் மினிஸ்ட்ரி தேவனுக்காக பண்ணிக்கிட்டே போய் தேவனோட பண்ண மறந்துட்டேன். தேவனுக்காக பண்றேன், பட் நான் தேவனை ஓரமா அந்த மூலையில அங்க வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ஐ நீட் ஜீசஸ்ன்றத மறந்துட்டேன். more than I need, Jesus also needs me. He wants my time. He wants me till I love you. அவர் பாக்குறாரு, நான் அவரை பார்த்து நேசிக்கிறேன்னு சொல்லணும், நான் அவர் பிரசனத்துல அமர்றதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பின்மாற்றத்தை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா உடனே ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கணுங்க. ஸோ நல்லா போயிட்டு இந்த வழியில நம்ம என்ன பண்றோம், ஒரு யூட்டர்ன் எடுத்து திரும்ப டிஸ்ட்ரக்ஷன், அந்த அழிவுக்கு நேரா போறோம். இப்போ தெரிஞ்சிருச்சுல, திரும்ப யூட்டர்ன் அடிச்சுட்டு திரும்ப நீங்க போகணும், தப்புன்னு தெரிஞ்சது இல்ல. அப்படியே போயிட்டு தான் இருக்க போறீங்கன்னா
ஒரு பெரிய அடி கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டுடுவாரு, அதுல ஒரு இதுவும் இல்லை. பட் we will face consequences. So great, அண்டர்ஸ்டுட். எஸ், இப்போ நம்ம கொஞ்சம் செல்ஃப் அனலைசேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்ம எல்லாருமே எபேசியர் 5 8-14, எஃபிஷியன்ஸ் 5:8-14. எடுத்துட்டீங்களா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். For you were once darkness, but now you are light in the Lord. Walk as children of light, for the fruit of the Spirit is in all goodness, righteousness and truth. ஓகே, ஆமென். ஸோ அந்த வசனத்தை தமிழையும் வாசிச்சுடுறேன். ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஸோ நம்ம முற்காலத்தில் சால்வேஷன் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தோம். we were children of darkness. பட் அதுல இருந்துதான் தேவன் நம்மளை மீட்டு கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளா, வெளிச்சம் என்றது யாரு? ஏசப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்மளை மாத்திருக்காரு. அண்ட் we need to walk accordingly. சோ நம்மளை மாத்திட்ட அப்புறம் நம்மள அப்படியே இப்படியே இருக்க சொல்லல, நம்ம அதன்படி நடக்கணும், நம்ம வேதத்தின் படி நடக்கணும். So it is a everyday battle for us to walk in the light. ஓகேவா? சோ திரும்ப இந்த ஃபெலோஷிப் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேவனுக்கூட நெருக்கமா இருக்கிறப்போ நம்மளை சுத்தி நம்ம வெளிச்சத்தை உணர்வோம்ல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க, நீ மட்டும் எப்படி இருக்க, நீ மட்டும் அப்படி இருக்க. பிகாஸ் the light of God is shining upon you, the joy of God is within you. தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய சந்தோஷமும் தேவனுடைய சமாதானமும் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு அந்த நேரத்துல. ஆனா ஒரு விசை நம்ம தேவனை விட்டு விலகும் போது இந்த உலகத்தின் கிரியைகளான, இந்த அந்தகாரத்தின் கிரியைகளான எல்லாமே, அந்த பழைய வாழ்க்கை திரும்ப நமக்குள்ள வந்து நம்மளோட அந்த வெளிச்சம் மங்கி போகுது. ஓகேவா? சோ ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதிலும் உண்மையிலும் விளங்கும். சோ இதெல்லாம் எப்படி எதுல விளங்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆவின் கனி which is இங்கிலீஷ்ல என்னவா இருக்கு? குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூத். நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். சோ இந்த நற்குணம் நம்மளுக்கு எங்க இருந்து வருது? ஏசப்பா கிட்டதான். is the image of goodness, righteousness is the image of righteousness and truth is the truth. கரெக்டா? சோ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது இந்த 3 காரியமும் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். பட் அந்தகாரத்தின் கிரியை வரும்போது நம்ம அநீதியா தான் நடந்துப்போம், நமக்குள்ள குட்னஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது, இந்த நற்குணம் எல்லாம் இருக்கவே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் என்னது? நமக்குள்ள உண்மை இருக்காது, நம்ம மாயையை பின்தொடர ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து நம்ம வாசிக்கலாம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சோ இங்க என்ன சொல்ல வருது? கர்த்தருக்கு பிரியமானது என்னன்றது நம்ம அறிந்து கொள்ளணுமா? we should start researching. நம்ம ரிசர்ச் பண்ணணும். தேவனுக்கு பிடிச்சது என்ன? எதுல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்? பைபிள். இதுலதான் ரிசர்ச் பண்ணுவோம் தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்றது. ஓகே, வாக் as the children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க அப்படின்னு சொல்லும் போது வெளிச்சத்தின் காரியங்கள் எல்லாமே வேதத்துல இருக்கு. அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும். ஓகேவா? நம்ம சோதித்து பார்த்து அதன்படி நம்ம நடக்கணும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஓகே, unfruitful things. ஓகே, கனியற்ற, நம்ம தேவனோட வழியில நடக்கும் போது நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம் இல்ல? தேவன் நம்மள அதுக்குதான் அழைச்சிருக்காரு, கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு. நம்மளுக்கு தெரியும் ஆவின் கனி என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும். லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், குட்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ஃபெய்த்ஃபுல்னஸ், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஆனா நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடும்போது, அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மரத்துக்கு நம்ம பாய்சன் கொடுத்தோம்னா அந்த மரமே அழிஞ்சு போற மாதிரி, இந்த அந்தகார கிரியைகள் நமக்குள்ள வரும்போது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த டிஸ்ட்ரக்ஷன் வழியா போக ஆரம்பிச்சிடும். கனி நம்ம கிட்ட இருந்து வரவே வராது. ஓகேவா? we will not bear fruit. so கனியற்ற வாழ்க்கையை வாழாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சோ கனியற்ற வாழ்க்கைக்கு நம்ம ஒத்து போக கூடாது. என்ன சொல்லுது அடுத்து? அதை கடிந்து கொள்ளுங்கள்.
அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? but rather expose them. எக்ஸ்போஸ் them. We need to expose them. நம்ம பிறரோட மிஸ்டேக்ஸ் எக்ஸ்போஸ் பண்றதுலாம் நம்ம சூப்பர். பட் now today I want you to expose the unfruitful things in you. உங்களுக்குள்ள கனியற்ற காரியங்கள் என்னன்றதை நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். யூ ஷுட் கண்டெம் இட். அதை கடிந்து கொள்ளணும். ஓகேவா? அடுத்து 12 அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சியமாய் இருக்கிறதே. அவங்க செய்யற காரியம் they are doing in secret. ஓகே, இந்த அந்த காலத்தின் கிரியைகள்ல நடந்து கொள்ற மனிதர்கள் செய்யற காரியங்கள் அவலட்சியமா இருக்கான். It is very ashamed to even tell what they are doing. It can be you, it can be me also. இல்ல? அடுத்து 13 அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. சோ இங்க என்ன சொல்ல வருதுன்னா, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு when we expose what they are doing or what we are doing in the light. இல்ல, இப்ப நம்ம ஏதோ ஒரு கனியற்ற காரியங்கள் நம்ம செய்யறோம், ஏதோ ஒரு பாவம் நம்ம செய்யறோம், அது நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். ஓகேவா? எக்ஸ்போஸ் பண்ணி அதை நம்ம கடிந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, that light is not only meant to condemn, it is meant to correct. நீ இந்த தப்பு பண்ற அப்படின்னு ஆவியான தேவன் உனக்கு காமிக்கும் போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இதை நான் தப்பு பண்றேன்னா இதை நான் இனிமே பண்ண மாட்டேன். So the exposing of light through the light is not to condemn but to correct. So today, sit in the presence of the Holy Spirit. Ask, expose my sins. Expose where I have fallen. Help me to get back on track with God. That is very important. Next, 14th. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். சோ இங்க என்ன சொல்றது? தூங்குகிற நீ எழுந்துடு, மரித்தோரை போல இருக்கிற நீ எழுந்துடு, அப்பொழுது கிறிஸ்து உண்மையில பிரகாசிப்பார். பேசிக்கா என்னன்னா, நம்ம பாவம் செய்யும் போது நம்ம ஆவியில விழித்து இருக்க மாட்டோம், நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம். we will be numb to the Holy Spirit. அடுத்து என்னன்னா, பாவத்துல இருக்கும்போது நம்ம மரித்தோர்களை போலதான் இருப்போம். ஓகேவா? சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, கம் அவுட் ஆஃப் இட். லாசருவை பார்த்து கம் அவுட் அப்படின்னு சொன்னாரு இல்ல, you're not dead, come out என்ற மாதிரி நீ ஆண்டவர் சொல்றாரு, கம் அவுட், நீ you're not dead, get up. நீ அப்படி எழுந்துக்கிறப்போ the light of the Lord will shine upon you. Okay, so நம்ம அத இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். awake you who sleep, arise from the dead and Christ will give you light. நீங்க விழித்திடுங்க, நீங்க அந்த மருத்துவர்ல இருந்து எழும்பிடுங்க, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும். So this is the self analyzation that we need to do. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும். அந்தகாரத்தின் கிரியைகள் என்னன்றதை நம்ம உணரணும், உணர்ந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி கண்டம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும். அப்போ நம்ம தேவன் கிடத்துல நம்ம மனம் திரும்பும் போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மீது பிரகாசிக்கும். We were once in the darkness but God redeemed us. நம்ம ஒரு காலத்துல இருளின் பிள்ளைகளா இருந்தோம், ஆனா தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். சோ திரும்ப அதே பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா, அந்த பாவத்தை நம்ம என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு உணர்ந்து அதுல இருந்து நம்ம திரும்பி வரணும். யூட்டர்ன் எடுத்து பாவத்துக்கு போயிட்டே இருந்தோம், இப்போ அந்த பாவத்துல இருந்து யூட்டர்ன் எடுத்து ஆண்டவர்கிட்ட போகணும். ஸோ இப்போ நம்ம அனலைசேஷன் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். கடைசியா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு தட் வி நீட் டு அப்ளை இட் ப்ராக்டிகலி. இது ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சுக்கோங்களேன், நோட் இட் டவுன். ஃபர்ஸ்ட், ரிப்பெண்ட், மனம் திரும்பணும். அடுத்து, புட் எஃபர்ட்ஸ், நம்ம வி நீட் டு டேக் எஃபர்ட்ஸ். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் கம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்ம பண்ணும்போது, 3வது அந்த ஓவர் கம் நம்ம கர்த்தருக்குள்ள கண்டிப்பாவே செஞ்சிடுவோம். ஸோ ரிப்பெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரெவலேஷன்ல நம்மளுக்கு வீணோல அந்த 7 சபைக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பாரு இல்ல. மனம் திரும்பு காதுலவன் கேட்க கடவான், மனம் திரும்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்ப சொல்லியிருக்கிறாரு? ஆதியில கொண்ட அன்பை விட்டு நீ விலகி இருக்க, மனம் திரும்பு. அடுத்து, கள்ள போதனைய நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, மனம் திரும்பு. அடுத்து, செக்ஷுவல் இம்மாராலிட்டி இல்ல, அது தமிழ் எனக்கு சரியா தெரியல. ஸோ செக்ஷுவல் இம்மாராலிட்டி, இச்சைகள், ஓகே, அதுல இருந்து மனம் திரும்பு.
அடுத்து நீ வந்து உயிரோட இருக்க, இந்த சபை உயிரோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா செத்த கிரியைகள் உனக்குள்ள இருக்கு. விச் மீன்ஸ் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுல இருந்து மனம் திரும்பு. அடுத்து அனலும் இன்றி குளிரும் இன்றி லூக்வாமா இருக்க, அதுல இருந்து மனம் திரும்பு. ஸோ இன்றைக்கு நீங்க இந்த 7 கேட்டகரியில எங்க நீங்க உங்களை ஃபிட்டின் பண்ணிக்கிட்டாலும், அட்லீஸ்ட் ஒரு காரியத்துல நீங்க ஃபிட்டின் ஆனாலுமே நீங்க மனம் திரும்பணும். ஏன்னா இது ஒரு சபைக்கு எழுதியிருக்கு. ஸோ இன்றைக்கு நீங்க எந்த கேட்டகரியில நீங்க ஃபாலோ ஆறீங்க? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஏன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா, விளக்கு தண்டையை எடுத்து போட்டுடுவேன்னு சொல்லுவாரு, நான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு, கிரவுன் ஆஃப் லைஃப் உனக்கு நான் தர மாட்டேன்னு சொல்லுவாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்றாரு. ஸோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ராங் ரூட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம், வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம ரியலைஸ் பண்ணோடனே நம்ம யூட்டர்ன் எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, போவோம், எங்க போகுதோ போயிட்டே போவோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டே இருப்போம், நம்ம ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் ஆக மாட்டோம். ஸோ யூட்டர்ன் எடுத்தோம்னா சீக்கிரத்துல நம்ம போய் ரீச் ஆயிடும். ஸோ அதுதான் மனம் திரும்புங்க. அடுத்து நான் சொன்னது என்னது? புட் எஃபர்ட்ஸ். ஓகே, நம்ம எஃபர்ட்ஸ் போடணும். மனம் திரும்பு, நம்ம அந்த வண்டியை திருப்புறதுக்கு நம்ம அந்த எஃபர்ட் போடணுன்ற மாதிரி மனம் திரும்புறதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். லெட் us all read Romans 12:1-2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சோ இங்க பால் என்ன சொல்றாரு? நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. சோ பரிசுத்தத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பர்சியூ பண்ணணும், கடைபிடிக்கணும். பரிசுத்தமும், அடுத்து என்ன சொல்றாரு? பிரியமுமான, தேவனுக்காக நம்ம பரிசுத்தமாக நம்ம சரீரத்தை கொடுக்கணும், அவருக்கு பிரியமுள்ளதாக நம்ம வந்து வாழணும். இதுவே எப்படி இருக்குதா? புத்தி உள்ள ஆராதனையா இருக்கா, a living sacrifice. நம்ம காணிக்கை பெட்டியில எவ்வளவு போடுறோன்றத காட்டிலும் ஆண்டவர் நம்மளோட சரீரங்களை, நம்மளோட வாழ்க்கைய அவரு என்ன சொல்றது, ஒரு ஆஃபரிங்கா எதிர்பார்க்கிறாரு. நம்ம மைக்கு பிடிச்சி எந்த ஸ்கேல்ல பாடுறோன்றத பார்க்கிலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு வர்ஷிப்பா இருக்கா, நம்மளோட வாழ்கிற விதம் ஒரு ஆராதனையா இருக்கான்றதான் பாக்குறாரு. அதுதான் இங்க சொல்லியிருக்கு பாருங்க, புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகிறீர்கள். ஸோ செகண்ட் வர்ஸ் என்னவா இருக்கு? நம்ம இந்த உலகத்திற்கு ஒத்த விஷயம் போடாம, பை த ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்ட். ஓகே, நம்ம இந்த பேக் ஸ்லைட் ஆயிட்டு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட் வந்து திரும்ப அந்த உலகத்துக்கு அப்படியே சார்ந்துடும், ஒத்த விஷயம் போட்டுடும். இல்ல சேவ்ட் ஆனப்போ அப்படி இருக்காது. சேவ் ஆனப்போ நம்மளுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். ஆனா பேக் ஸ்லைட் ஆயிட்டு திரும்ப நம்ம வரோம் தெரியுமா ஆண்டவருக்குள்ள, அது இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம தேவனுக்காக நிக்கிறது, நம்ம வைராக்கியம், நம்மளோட அன்பு காட்டுறது தேவனுக்கு, அது கொஞ்சம் கடினமாயிடும். ஸோ எவ்ரிடே நம்ம தேவன் கிட்ட கேட்கணும், ரினியூ மை மைண்ட். என் மைண்ட்ல வந்து இப்பெல்லாம் வருது ஏசப்பா, இப்பெல்லாம் தோணுது ஏசப்பா, ரினியூ மை மைண்ட். என்னோட சிந்தனைகளை மாற்றி அமைங்க, என்னோட சிஸ்டம், the way that I think, அதை மாத்துங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் சொன்னது போல, ஸ்டார்டிங்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு அப்படி இருக்காது. we will be very happy to do whatever. ஆனா இந்த பின்மாற்றத்துல போயிட்டு திரும்ப நம்ம வரோம்ல தேவன் கிட்ட, அந்த நேரத்துல அந்த உலகத்தின் அந்தகாரத்தின் கிரியைகள் நம்மள வந்து இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு நாளும் நம்ம தேவன் கிட்ட மைண்டை நீங்க சரி பண்ணுங்க, ரினியூ மை மைண்ட் கேட்க சத்ரு அந்த இடத்துல தோற்று போயிடுவான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we saw மனம் திரும்புங்க, ரிப்பெண்ட் பார்த்தோம். அடுத்து புட் எஃபர்ட்ஸ் பார்த்தோம். கடைசி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா we will overcome. ஆமென். நம்ம இந்த பின்மாற்றத்தை மேற்கொள்வோம். ரெவலேஷன் சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் 7th verse வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, இது ஒரு சபைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள். ஓகேவா?
ஆவியானவர் செவன்த் தானே, ஆமா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியிலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுதியிருக்கிறது. இது இங்கிலீஷ்ல, He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of paradise of God. ஆமென். சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம், ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில கொண்ட அன்புக்கு திரும்பு, ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இஃப் யூ ரிப்பெண்ட் அண்ட் ஓவர் கம், என்னன்றது நம்ம எங்க இடறி இருக்கோன்றது நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அதுல ரிப்பெண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணோம்னா இங்க ஒரு பிளெஸிங் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 2:11 நம்ம வாசிச்சோம்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. இங்கிலீஷ், He who has an ear, let him hear what the Spirit says to the churches. He who overcomes shall not be hurt by the second death. ஆமென். நெக்ஸ்ட் 2:17, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறது. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give some of the hidden manna to eat, and I will give him a white stone, and on the stone a new name written, which no one knows except him who receives it. ஆமென். நெக்ஸ்ட் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். And he who overcomes and keeps my works until the end, to him I will give power over the nations. ஆமென். நெக்ஸ்ட் 3:5, He who overcomes shall be clothed in white garments, and I will not blot out his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நெக்ஸ்ட் 3:12, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்றி அவனுக்கு ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்திறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 3:12, He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God, and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஆமென். நெக்ஸ்ட் கடைசியா 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. Amen. So these are the blessings for the people who overcome. Backsliding or இந்த இடத்துல அந்த அந்த வசனத்துல இருக்கும், நீங்க எங்க இடர் இருக்கீங்கன்றத கண்டுபிடிங்க, அதுல இருந்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ஜெயம் கொள்கிறவனுக்கு இந்த பிளெஸிங்ஸ்லாம். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரெவலேஷன் 2:7 இருக்கு, ரெவலேஷன் 2:11 இருக்கு, 2:17, 2:26, 3:5, 3:12, 3:21.
முடிஞ்சா இந்த ஒரு லெட்டரை கூட நீங்க வாசிங்க சபைக்கானது. ஓகே, அதுல இன்னொன்னு என்ன சொல்றது, ஆவியானவன் சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறவனுக்கு தான், கேட்டு அதன்படி நம்ம கீழ்ப்படியணும். ஓகே, சோ அப்படி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாகவே we will overcome. ஆமென். So yes, கடைசியா I just want to finish. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு குழந்தைய போல இருப்போம். தேவனே நம்மளோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போற மாதிரியே இருக்கும்ல. பட் ஒரு காலத்துல நம்ம தேவனுக்குள்ள அந்த மெச்சோர் ஆயிட்டு முதிர்ச்சி அடையும் போது சில டிசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது வரும். அவர் பாப்பாரு, இவ எப்படி டிசைட் பண்றா, எனக்காக வைராக்கியமா நிக்கிறாள். அவர் பாப்பாரு, அவ என்னோட நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துறாளா, என்னோட வழியை தேர்ந்தெடுக்கிறாளா அப்படின்னு பாக்குறாரு. சோ இன்றைக்கு கூட ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்காரு உங்களோட காரியத்துல. அண்ட் இந்த பின்மாற்றத்துக்கு அப்புறம் நீங்க மனம் திரும்பிட்டீங்களே, ஒரு விஷயத்தையும் இன்டென்ஷனலா டிசைட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் யோசிச்சு ஏசப்பாக்கு பிரியமா இல்லையா, ஏசப்பா கிட்ட ஜெபத்துல கொண்டு போங்க. உங்களை திசை திருப்பும் காரியங்கள்ல இருந்து திசை திரும்புங்க. டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் யோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டுடே. உங்களை திசை திருப்புற காரியங்கள்ல இருந்து திசை திருப்புங்க. உங்களை ஏதாவது ஒரு மனிதன் வா இந்த பக்கம் போலான்னு தேவன் பக்கத்துல இருந்து திசை திருப்புறானா, நீங்க அவன் பக்கம் போகாம அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போங்க. உங்க பாவம் உங்களை இந்த பக்கம் திசை திருப்புதா, அந்த பாவத்துல இருந்து திசை திரும்புங்க. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், when you have peace inside of you, தேவனுடைய சமாதானம் உங்களோட இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல வழியில இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்குள்ள அந்த ஒரு சமாதானமே இல்ல, ஒரு நெருக்கம், அந்த ஒரு நெருக்கம் இருக்கிறப்போ நீங்க எங்கேயோ இடறீங்க. உங்களை சுத்தி நெருக்கம் இருக்கிறப்போ எங்கேயோ இடறீங்க. அது என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்பொழுது கூட நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கும் முன்னாடி இந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம ஒரு ஜெபமா செய்து நம்ம ஜெபிப்போம். வாங்க. Lord Jesus, we thank you, Father God. ஆண்டவரே, இன்றைக்கு கூட நீர் எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்க பிரிந்த நாட்கள் அநேகம் ஆண்டவரே. அப்பா துணிகரமா உங்களை விட்டு நாங்க தூரம் போயிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. இப்பொழுது கூட பார்க்கிற ஒருத்தவங்களும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல சேர நீங்க கிருபை தாங்க. அப்பா நாங்க மனம் திரும்பி ஜெயம் எடுக்க ஹெல்ப் அஸ் டு ஓவர்கம் ஆண்டவரே. அப்பா நாங்க அப்படி ஓவர்கம் பண்ணோம்னா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. அப்பா பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, மாம்ச இச்சைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க எங்களுக்கு பாத்துக்கோங்க. அப்பா நீங்க எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஓ ரபா சிக்கிரியா பாபா பாபாலி கிரியா கத்தரலா ரபா. ஓ ஜீசஸ் ஃபாதர் காட். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ லார்ட் ஜீசஸ். அப்பா உண்மையன்றி எனக்கு இங்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட்டா எனக்கு ஒரு விருப்பம் இல்லப்பா, உம்மையன்றி எனக்கு இங்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட்டா எனக்கு ஒரு விருப்பம் இல்லப்பா. நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன், நீர் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். ஜெபமா, நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன், நீர் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். உம்மையன்றி எனக்கு இங்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட்டா எனக்கு ஒரு விருப்பம் இல்லப்பா. உங்க சொல்ல கேட்காம என்ன போல நாலஞ்ச, ஆனாலும் நீங்க என்ன விட்டு விலகலையே. உங்க சொல்ல கேட்காம என்ன போல் நாலஞ்ச, ஆனாலும் நீங்க என்ன விட்டு விலகலையே. ஆழ்கடலின் ஆழத்துல என்ன தூக்கி எறிஞ்சாலும், ஆழ்கடலின் ஆழத்துல என்ன தூக்கி எறிஞ்சாலும் அங்கு என்னை தூக்கினீ, அங்கு என்னை தூக்கினீ. நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன், நீர் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன், நீர் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன்.
Oriya karaba shiki siki tiriya karalaraba. Lokoriya baraka tiriya kashakaralaraba. Right now, Father God, I pray in your name, ஆண்டவரே. உங்க நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பக்கம் மனம் திரும்பாத படிக்கு ஆண்டவரே. அப்பா, எங்களை இழுத்து போடுகிற காரியங்களை நீர் அப்பா ஆண்டவரே முறியடிப்பீராக. பாக்குற ஜனங்கள் ஆண்டவரே ராஜா நம்ம கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே ராஜா அவங்களை உங்ககிட்ட நெருங்க விடாம செய்ததை மேற்கொள்ளுகிற கிருபையும் வல்லமையும் நீர் தருவீராக ராஜா. நீர் எங்கே போனாலும் நாங்க அங்க வருவோம் ஆண்டவரே. நீங்க எங்க இருந்தாலும் நாங்க இங்க இருப்போம். உங்க பிரசனம் இருக்கிற இடத்துலதான் நாங்க தங்குவோம் ராஜா. நீங்க இருக்கிற இடத்துலதான் நாங்க இருப்போம் ஆண்டவரே. நீங்க இல்லாத இடத்துல எங்களுக்கு வேலை இல்ல. உமக்கு பிரியம் இல்லாத காரியத்துல எங்களுக்கு பிரியம் இல்ல ஆண்டவரே. உணர்ந்து உணர்ந்து மனம் திரும்புங்க. இந்த நேரத்துல உணர்ந்து மனம் திரும்புங்க. The Lord wants you back. The Lord wants you back. ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில குழந்தையா இருந்த காலங்கள் முடிந்து விட்டது. நீ முதிர்ச்சி அடைஞ்சிட்ட. நீ எனக்காக வைராக்கியமா நிற்பியா? Will you stand for me? Will you நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். நீர் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். சப்பா, எவ்ரி டே எவ்ரி செகண்ட் உங்க பின்னாடியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆட்டுக்குட்டி மேய்ப்பன் பின்னாடியே போறது போல நாங்க உங்க பின்னாடியே வரோம் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த காரத்தின் கிரியைகளை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். இன்றைக்கான நாளை நீர் ஆசீர்வதி கொடுத்ததற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை நீங்க ஆசீர்வதித்திருக்கதாக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே அப்பா நாங்க மனம் திரும்பி ராஜா அப்பா நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்க கூட எப்படி நம்ம அந்த ஆதி அன்புக்கு திரும்ப எங்களுக்கு இருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாருமே மனம் திரும்பி தேவனத்துல போக போறோம். அண்ட் சத்ருவானவன் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அண்ட் நம்ம ஜெயம் கொண்டோன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் பார்த்தோம்ல, நித்தியத்திற்கான ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். ஸோ எவ்ரி சண்டே at 9 AM யூடியூப்ல நம்மளோட சர்வீஸ் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் us. Have a great day. God bless you.